ஒரு காலத்துல அக்ரஹாரபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கையாவோட குடும்பம் இருந்துச்சு. ரங்கையாவோட குடும்பத்துல அவருடைய மனைவியான தேவியும் புள்ள பாலுவும் இருந்தாங்க. ரங்கையா ஆத்துல மீன் பிடிச்சு அதை வித்துதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். என்னங்க இது, மழை காலம் தொடங்கிடுச்சா? இனி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். எப்படியும் மீன் பிடிக்க போக முடியாது, வருமானமும் இருக்காது, சாப்பிட சாப்பாடும் இருக்காது. மழை காலம் முடிகிற வரைக்கும் இனி இந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்ன பண்றது? இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்பதான் அங்க வந்த பாலு, அப்பா, நானும் உங்க கூட மீன் பிடிக்க வரவா? வேண்டாம்ப்பா, என்னுடைய கஷ்டம் உனக்கு வேண்டாம். நீ நல்லபடியா படிச்சு நல்லபடியா வேலைக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. அப்பதான் உன்னோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறேன். அப்படியே மீனவர்களோட குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த யோசனையெல்லாம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மீன் பிடிக்க போய்கிட்டு தான் இருக்க. ஆனால் மழை காலம் வந்துச்சுன்னா மீன் பிடிக்க போக முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மீனவர்களுக்கும் இதுதான் நிலமை. அதனால தான் நான் படித்து பெரியாளானா நம்மள மாதிரி மீனவர்களோட குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளோ சரியா சொன்ன. நீ என்னோட தங்கண்டா. சரிப்பா, நான் படிக்க போயிட்டு வரேன். நம்ம புள்ள தங்கம் தாங்க. அவன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு. ஆனா நாளுக்கு நாள் அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அவன் வளர வளர நமக்கு செலவுகளும் அதிகமாயிக்கிட்டு தான் இருக்கு. அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம கொடுத்தாதான் அவன் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா படிப்பான் இல்லையா? அதனால இந்த மீன் பிடிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது? அந்த நேரத்துல தான் அங்க வந்த ரங்கையாவோட நண்பனான பீமையா, என்ன தங்கச்சிம்மா, மீன் பிடிக்காம என்ன பண்றது? இதுதானே நாங்க சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட வேலை. உன்னை நம்பி இருந்தா அதை நம்மள நிச்சயம் காப்பாத்தோம். உண்மைதான் அண்ணன். ஆனா எப்பவுமே நம்மளால மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாதும்மா. யாருடைய நேரமும் எப்படி வேணுனாலும் மாறும். சரி சரி, நீ ரொம்ப யோசிச்சு கவலைப்படாத. வாரங்கையா, மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரங்கையா பீமையா 2 பேருமே மீன் பிடிக்கிறதுக்கு போனாங்க. டே ரங்கா, நம்ம ஆத்துல மீனுங்க நிறைய வருதாம்மா. அதனால நம்ம ஊர் தலைவர் மீனுங்களை பிடிச்சு கொண்டு போய் பட்டணத்துல வித்துக்கிட்டு இருக்காராம். இப்படியெல்லாம் பண்ணா நம்ம நிலைமை என்னடா ஆகிறது? நாம இதுக்கு எதனா ஒன்று பண்ணி தாண்டா ஆகணும். ஆமாண்டா, பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இந்த தலைவன் நம்மள மாதிரி ஏழைங்க வாழ்க்கையில் விளையாடிடுவான் போல. ஏழைங்க வயிற்றுல அடிச்சிட்டு எப்படி இவன் சந்தோஷமா இருக்க முடியும்? 2 நாளுக்கு அப்புறமா ரங்கையா பீமையா கிட்ட இப்படி சொன்னான். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்டா. இனிமே மீன் பிடிக்கிறத ராத்திரி நேரத்தில் பிடிக்க போகிறேன். எதுக்குடா அப்படி? ராத்திரி நேரத்தில் யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம வலைய போட்டோம்னா நிறைய மீனுங்க மாட்டோம் இல்லையா? அதுவும் நல்ல யோசனை தாண்டா. சரி, இன்னிலிருந்து நாம 2 பேருமே போவோம் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ரங்கையா பீமையா 2 பேருமே ஆத்துக்கிட்ட போனாங்க. அப்ப ஆத்தங்கரையில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் யாருடா பேசிக்கிட்டு இருக்காங்க? அதுவும் ஆத்துக்கிட்ட உட்காந்து. வேற யாரு? தலைவர் தான். அங்க பாரு. இந்த தலைவருக்கு ராத்திரி நேரத்தில் இங்க என்ன வேலை? ஏதோ நடக்குதுடா, நாம கண்டுபிடிச்சாகணும். இந்த பக்கம் ஊர் தலைவர் 2 ஆட்கள் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. வேலையை சரியா செய்யுங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் இந்த ஊர்லயே நீங்க வாழ முடியாத மாதிரி செஞ்சிடுவேன். இந்த ஆத்துல விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சரிங்க ஐயா, யாருக்கும் சொல்ல மாட்டோம். சரி சரி, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. தலைவர் சொன்னதை கேட்டு ரங்கையா பீமையா 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தியாடா இவனுடைய அறிவை, எப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்கிறான்னு. இது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். அடுத்த நாள் போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள தலைவர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் தவறை ஒத்துக்கோ, இல்லைன்னா உன்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும். நான் எந்த தவறும் செய்யலையே. யாரோ உங்களுக்கு தவறாக சொல்லியிருக்காங்க. நீ தினமும் ராத்திரி நேரம் ஆற்றுல இருக்கிற முத்துக்களை திருடுறத இந்த ரங்கையா எங்ககிட்ட சொல்லிட்டான். உண்மையை நீயே ஒத்துக்கிறியா?
இல்லை உன் வீடு முழுக்க நான் சோதனை போடட்டுமா? மன்னிச்சிடுங்க ஐயா, ஆற்றுல இருக்கிற முத்துக்களை நான் தான் திருடினேன். அதை பட்டணத்தில் இருக்கிற பெரிய ஜமீன்தாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை என்னை விட்டுடுங்க, இனி இப்படி செய்ய மாட்டேன். ரங்கையா, நீ ஏன் சொல்லு, உங்கள் தலைவருக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? அவர் பண்ணது பெரிய தப்புங்க ஐயா. அதனால் இது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் பணத்தை ஊருக்காக செலவு செய்ய சொல்லுங்க. அது இந்த ஊருக்கு சொந்தமான ஆறு. அப்படின்னா அவர் சம்பாதிச்ச பணமும் எல்லாருக்கும் சொந்தம். என்னை மன்னிச்சிடுங்க, ரங்கா சொன்னதை செய்யறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. என்னடா ரங்கா இது, ஒரு மீன் கூட இல்லை. வலைய போட்டு வச்சாலும் மீன் மாட்ட மாட்டேங்குது. வேற எதுனா வேலைக்கு போகலான்னு பார்த்தா எந்த வேலையும் நமக்கு தெரியாது. ஆமாண்டா, ஆற்றுல மீனுங்க அழியுது. இதுக்கு நம்ம எதுனா பண்ணியே ஆகணும். மீனுங்கெல்லாம் எதுக்காகடா அழியுது? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வேற என்ன, இப்போ எல்லாமே கலப்படமாக மாறிடுச்சு. நாம் பண்ண தவறால இப்போ ஆற்றுல மீனுங்க கூட இருக்கிறதில்ல. ஆனால் இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு வழி இருக்குடா. நாமளே ஒரு குளத்தை தோண்டி அதில் மீன் குட்டிகளை விட்டு வளர்க்கணும். எங்கேயுமே கிடைக்காத மீன் வகைகளை நாம் வளர்த்தோம்னா நமக்கு அது மூலமாக நிறைய லாபமும் கிடைக்கும். நம்ம குளமும் நம்மக்கிட்டேயே இருக்கும். இந்த யோசனை நல்லா தாண்டா இருக்கு. அப்புறம் என்ன, உடனே வேலையை ஆரம்பிப்போம். அப்படி ரங்கையா பீமையா 2 பேரும் சேர்ந்து ஒரு குளத்தை தோண்டினாங்க. அதுல மீன் குட்டிங்களை கொண்டு வந்து போட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே சில நாட்கள்ல அந்த மீன் குட்டிங்க எல்லாம் பெருசா வளர்ந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குளத்துக்கிட்ட பீமையா ரங்கையா பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் அந்த பக்கமா வந்தாரு. என்ன ரங்கையா, சொந்தமாக மீன்களை வளர்க்குறீங்க போல. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வார்த்தையெல்லாம் திமிரா வருது. விடுங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் அங்கிருந்து கோவமா போயிட்டாரு. இவன் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும்டா. ஏன்னா நாய் வேலை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி இவன் குணத்தையும் மாற்ற முடியாது. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குடா. இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் தலைவர் அவருடைய மனைவி கிட்ட, லக்ஷ்மி, எனக்கு பசி எடுக்குது, சாப்பாடு போடேன். உட்காருங்க, கொண்டு வரேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்க போல. குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், மீன் எங்கேருந்து வாங்கின? நான் போய் வாங்கிட்டு வரலங்க. நம்ம ரங்கையா அவனுடைய குளத்துல இருக்கிற மீனுங்களை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தான். உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறத அப்படி காட்டினான். லக்ஷ்மி சொன்னதை கேட்டதும் தலைவர் உடனே சாப்பிட்டத போய் வெளியில கக்குனாரு. என்னங்க ஆச்சு? எதுக்காக சாப்பாடு கக்கிட்டீங்க? சொல்லுங்க தலைவர் ஐயா, என்ன சாப்பாட்டை கக்கிட்டீங்க? நீங்க எங்க மீன் குளத்துல ரசாயனத்தை போட்டீங்க. அதை சாப்பிட்டா உங்க உயிருக்கு ஆபத்துனா அப்ப மற்றவங்க உயிர் போனா பரவாயில்லையா உங்களுக்கு? என்னதான் நடந்துச்சு ரங்கையா? விவரமா சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் மேல சந்தேகம் வந்து அவர் எதனா செய்வாரோன்னு நானும் பீமையாவும் அவரை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் ஒரு பூச்சி மருந்தை வாங்கினாரு. அது எங்க குளத்துல கலக்கதான்னு நல்லா தெரியும். அதனால தான் அந்த டப்பாவை மாத்திட்டு வேற டப்பாவை வச்சிட்டோம். அது தெரியாம பூச்சி மருந்துன்னு நினைச்சு அந்த டப்பாவை எங்க குளத்துல கலந்துட்டாரு. இவர் நினைச்சது நடந்திருந்தா எல்லா மீனும் செத்து போயிருக்கும். நல்ல வேலையா நாங்க எங்க மீன்களை காப்பாத்திக்கிட்டோம். என்னங்க இது? நீங்க இந்த ஊருக்கு தலைவர். பெரிய மனுஷத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி சின்னத்தனமால யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஒருவேளை ரங்கையா மட்டும் உங்களை பஞ்சாயத்துக்கு எடுத்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஊருக்காரங்க முன்னாடி நம்ம மானம் போயிருக்கோம். நீங்க இந்த ஊரோட தலைவருங்க. ஜனங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். நீங்களே அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி. ரங்கையா, என்னை மன்னிச்சிடு. நான் இனி இப்படி பண்ண மாட்டேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நல்ல நேரமோ அதிர்ஷ்டமோ நம்மள தேடி வராது. நாம தான் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். கொஞ்சம் பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா எந்த பிரச்சனையில இருந்தோ நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம்.